மாநகராட்சி ஆணையர் அவர்களே, துணை மேயர் அவர்களே, துணை ஆணையாளர் மற்றும் மண்டல தலைவர், அனைத்து மாமன்ற உறுப்பினர், நான் ஒரு வேலைக்காண்டி வெளியிட்டிருந்தா சொன்னபடி மக்கள் சேவை நடந்தே இருக்கணும் தொழில் இல்லாமல் ஆணையர் நடத்தி கொண்டாரு. முடிவு வரைக்கும் காத்திருந்த பத்திரிகையாளருக்கு நன்றி. முடியும் வந்துடும் வந்துச்சு. வந்தாலும் ஹரி 3 சேர்த்து 49 கிட்ட வந்திருக்கும். அது ஏற்கனவே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஆர்டர் கொடுக்கும். உங்களுக்கு ஏற்கனவே இதோட நோக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மனு கொடுத்தோன்னே உடனடியாக தீர்வு, அதாவது தீர்வையாக இருக்கட்டும், பேர் மாற்றமாக இருக்கட்டும், தண்ணி லைனாக இருக்கட்டும், ஆக்கிரமிப்பு இருந்தால் அது நாங்கள் ஒரு ஷெட்யூல் டைம் வச்சுருக்கோம். புதன்கிழமை வியாழக்கிழமை அந்த நாள் வந்து எடுத்துருவோம். இது போக புதியதாக ரோடு கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்ச உள்ள ரோடு எல்லாமே போட்டுட்டோம். சின்ன சின்ன ஏரியா, அதாவது டெவலப்டு ஏரியாவில் 3 வீடு 4 வீடு 5 வீடு இடத்துலாம் கேட்டிருக்காங்க. அது ப்ரியாரிட்டி அடிப்படையில் வரும், மக்களின் கோரிக்கை அடிப்படையில் வரும்னு சொல்லியிருக்கோம். இது போக உங்களுக்கு நல்லாவே தெரியும், மேற்கு மண்டலத்தில் பல்வேறு பணி, பிரதான சாலை இருக்கட்டும், நிறைய ரவுண்டான எல்லாம் அழகு பத்து விதமாக வந்துட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட்டு அண்ணா சில சந்திப்பில் பின்னாடி பார்த்தாலும் சரி, இந்த இடம் நம்ம சிதம்பரம் போகிற ஏரியாலும் சரி, ஓட ரோட்டில் வர்ற ரவுண்டானமாக இருக்கட்டும், எல்லாமே நீட்டாக வருது. இதெல்லாம் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறது. நம்ம செய்கிறது என்னன்னா, நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க, சந்தோஷம். நிறைய சாலை வந்திருக்கு, நிறைய வித்தியாசம் தெரிவித்து இல்லை. நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம். ஏற்கனவே தூசி மாசுபட்டதுலேயும் நம்ம குறைச்சிருக்கோன்னா 10-15 இல்லை, 180 130 வந்து 60 கீழே வந்துருக்கு. அது காரணமே பார்த்தீங்கன்னா, டிராஃபிக்கில் வண்டி நிற்காமல் அங்கங்கே நிறைய ரோடு பைபாஸ் பண்ணி போடுறதுனால வண்டிகள் போயிட்டே இருக்கனால வண்டியில் வந்து ஒரு போக கூட வந்து பாதிக்கலாமல் இருக்கும். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எல்லாருமே பைக்கில் தான் வரீங்க, பத்திரிக்கையாளர் வரும். அந்த பைக்கில் வரச்சிலே உங்களுக்கு தெரியும், ஒரு சிக்னலோ அதை டிராஃபிக் நின்னீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி மூக்கடைச்சாலாம் உடனே தெரியும், என்னடா டஸ்ட்டில் இருந்துருக்கு. அந்த பிரச்சனையே இருக்காது. அதுக்கெல்லாம் காரணம் டிராஃபிக் ஃப்ரீயாக போகிறது. சாலை ஊரில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அனைத்து பகுதியிலும் மண்ணை மட்டும் தான் ரோடு ஊரில் ஒன்று குப்பையை பிரித்து கொடுக்கணும். தயவுசெய்து ஓடையில் போகிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஓடையை க்ளீன் பண்ணிட்டே இருக்கோம், மழை பெஞ்சா போகிற மாதிரி. இருந்தாலும் கேரி பேக் வருது, அதை எடுத்து வச்சோன்னா அந்த பணத்தை எடுத்து போடக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு சொல்ல வாய்மொழியாக சொல்கிறேன். கேரி பேக்கை தவிர்க்கும். இன்னும் வந்து ஒத்துழைப்பு அனைத்து மக்களுக்கும், பத்திரிகையாளருக்கும், மாநகர மக்களுக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களும் நன்றி. இதே மாதிரி இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருந்து தெரிவித்து கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ இடம் வாங்கி? 1 மாதம் தான் ஆச்சா? சரி சரி, நீங்களும் வெயிட் பண்ணதுக்கு நன்றி. இட கொஞ்சம் உங்கள் பையன் ஒரு நிமிஷம் ஒன்றும் எப்படி இருக்கியா? சொத்து இதுக்கு வாங்கினா கரையத்துக்கு வாங்கினா எதுக்கு வாங்கினது? இந்த ரூபா கட்டிட்டு போயிருங்க. சரி, ரூபா கட்டிட்டீங்க. உங்கள் வீடு எங்கே இருக்கு? இதில் உங்கள் வீடு எங்கே இருக்கு? சரி, இதில் சப்ளை ஆகிட்டா தானே? இல்லை இல்லை, நான் இந்த லைனை இது வரைக்கும் வந்து ஓட்ட போட்டு விட்டுருவோம். ஏன் கவலை போட்டு இதில் இன்னும் சப்ளை கொடுத்தோன்னு உங்களை உள்ளே உடச்சி விட்டுரும். அது வரைக்கும் லைன் அடிச்சு வந்துடுவோங்க. இப்போவே ஆனாலும் போட்டு தருங்க. மாட்டி நாளைக்கு மாட்டி விட்டுருவோம். சரியா?